இன்றைக்கி வந்து ஓலா ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். வந்து வெளியில் கிளம்பிட்டேன். ஸோ அதனால தான் பேக் வேறு கையில் எடுத்திருக்கேன். வண்டியோட இப்போ கரண்ட் நேற்று வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா 135 கிலோமீட்ரு. ஆனால் ஓட்டவே இல்லை வண்டி. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங், அடுத்த நாள் வந்து ஈவினிங்கு. ஸோ இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 134, ஒரு கிலோமீட்டர் மட்டும் குறைஞ்சிருக்கு. வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண வண்டி எடுத்து நான் வந்து ஜிம் போயிட்டு ஜிம் முடிச்சுட்டு இப்போ வந்து அண்ணா நகர் வரையும் வந்துட்டேன். ஆக்சுவலி கோயம்பேடு வந்தேன். கோயம்பேடில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊர்லேருந்து வந்திருந்தான். திரும்ப அவனை பஸ் ஏற்றி விட்டு அவனை அப்படியே மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு வந்தேன். கோயம்பேடுலேருந்து இப்போ அண்ணா நகர் வந்துட்டேன். அண்ணா நகரில் இருக்கேன். ஸோ நான் தரமணிலேருந்து ஜிம் முடிச்சுட்டு எனக்கு இங்கே வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20+ கிலோமீட்டர்ஸ் நான் கன்சியூம் பண்ணியிருப்பேன். வீட்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 134 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு அவன் எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு நான் அவசரமாக வந்து கோயம்பேடு அப்படியே வந்துட்டேன். ஸோ 20+ கிலோமீட்டர் கன்சியூம் பண்ணிட்டு இண்டி வழியாக தான் வந்தேன். ஒரு 15 to 20 கிலோமீட்டர் கன்சியூம் ஆயிருக்கும். இப்போ வந்து 110 ரேஞ்ச் இருக்கு. ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் இன்டென்சிவாகவே ஓட்டியிருக்கேன். சந்தாக வந்து பார்த்தீங்கன்னா பூந்து ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்பீட் பிரேக்கரில் நிறுத்தி ஓட்டியிருக்கிறேன். ஆக்சுவலி நான் கிண்டியிலேருந்து நான் வந்து இன்றைக்கி மைக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து அவுட்டர் ரோடோட வண்டிலாம் கேப்சர் ஆகுது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் கிண்டி வழியாக தரமணிலேருந்து கோயம்பேடு வரும்போது ரொம்ப ஆவரேஜாக 30 to 40 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப டிராஃபிக் கிடையாது. வர டைமுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவிங் டிராஃபிக் தான். சிக்னல் எங்கேயும் நிற்கல. இப்போ வந்து நான் அங்கே அண்ணா நகரோட அந்த எண்டு திருமங்கலம், ஸோ அந்த எண்டு திருமங்கலம் அங்கேருந்து நான் இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு இருக்குது. அந்த எண்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ வரையும் நான் ஓட்டினது பார்த்தீங்கன்னா 3.3 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். எனக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, 104 இருக்குது. இதோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப ஃபோக்கஸே இல்லாமல் காட்டுது. இப்போது பாருங்கள், 104 கிலோமீட்டர் போகிற மாதிரி ரேஞ்ச் இருக்குது. 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட குறைஞ்சிருக்கு. 6 கிலோமீட்டர்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நான் வந்து 3.3 கிலோமீட்டர் பாதி வந்து குறைஞ்சிருக்கு. எல்லா நேரமும் நம்ம 30-40லேயே ஓட்ட முடியாது. ஸோ 50-60ல் அப்படியும் ஓட்டினால எனக்கு வந்து இவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரியான ஹெல்மெட் இல்லை அப்படிங்கிறனால என்னால் வந்து நான் என்ன ஸ்பீடில் ஓட்டிருக்கேங்கிறது ஆக்சுவலாக லைவில் காட்ட முடியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக இன்னும் நம்ம ஓட்டி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வரையும் என்கிட்ட வந்து 104 கிலோமீட்டர் போகிற மாதிரியான ரேஞ்ச் இருக்குது. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75% இன்னும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அரும்பாக்கம் மெட்ரோ கீழே இருக்கிறேன். அங்கேருந்து இப்போது இங்கே வந்திருக்கேன். ஆனால் அரும்பாக்கம் வரையும் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 கிலோமீட்டர் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கடைசியாக காமிச்சும் போது பார்த்தீங்கன்னா 104 இருந்துச்சு. 6 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணல, மோடு மாற்றல, நார்மலில் மட்டுமே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 கிலோமீட்டர் கிட்ட குறைஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் நான் 6 யூஸ் பண்ணியிருக்கேன். 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக குறைஞ்சி இப்போ வந்து 10 கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு. இன்னும் 94 இருக்கு. இந்த ரோட்டில் ஓட்டிட்டு அகெயின் நான் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12:30 முடிச்சுட்டு நான் வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வந்து சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டி காட்டுறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:54. 8.4 கிலோமீட்டர் ஓவராலாக. ஆக்சுவலி கோயம்பேடில் இருக்கேன். கோயம்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் அண்ணா நகர், லெஃப்ட் எடுத்தால் பூந்தமல்லி ரோடு. ஸோ அங்கே கரெக்டாக இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ வந்து நான் அரும்பாக்கம்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். எனக்கு அங்கேருந்து இப்போ இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் ஆகிருக்கு. 6 கிலோமீட்டர் ஆக்சுவலி ஓட்டியிருக்கேன். இப்போ 8.4 கிலோமீட்டர் அரும்பாக்கம்லேருந்து இங்கே வந்ததுக்கு. அங்கேருந்து 6 கிலோமீட்டர்லேருந்து இப்போ 8.4 கிலோமீட்டராக மாறி இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டர் ஆட் ஆயிருக்கு. ஸோ 2.4 கிலோமீட்டர் ஓட்டுனதில் பார்த்தீங்கன்னா 94லேருந்து 89 மாறி இருக்கு. 2.4 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும் போது பாதிக்கு பாதி குறையுது. இதில் வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் 50 அந்த மாதிரி 60 போகல, பட் 50-55 அந்த மாதிரி ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணேன் அங்கேருந்து நீங்கள் வரத்துக்கு. ஸோ கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து நான் ஸ்டாப்பாக 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் உங்ககிட்ட முன்னாடி காட்டும் போது அண்ணா நகர் ரீச் ஆகிட்டு காமிச்சேன்ல, அண்ணா நகரில் 104 கிலோமீட்டரில் காமிச்சேன். அப்போ வந்து நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். வண்டி ஆஃப் பண்ணிட்டு 104 கிலோமீட்டரில் மறுபடியும் எடுத்து அரும்பாக்கம் போனேன். 6 கிலோமீட்டர் வந்து கன்சியூம் பண்ணியிருந்தேன். ஸோ 6 கிலோமீட்டர் கன்சியூம் பண்ணி அரும்பாக்கம் மெட்ரோ போயிட்டு அங்கே காமிச்சேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டராக குறைஞ்சிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கோயம்பேடு வரையும் வந்திருந்தேன். 2.4 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா கைஸ்? ஆக்சுவலி யாருன்னே தெரில. என்னை வந்து இப்போது ரோட்டில் பார்த்துட்டு நான் என்னோட வீடியோ பார்த்துருக்காங்களா, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க கேட்குறாங்களான்னு தெரில. பட் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க. லிட்ரலி யாருன்னே தெரில, ஸ்ட்ரேஞ்சர். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து எனக்கு ஒரு ஹாய் சொன்னாங்க. நானும் திருப்பி அவங்க கேட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் அவங்கள லைக் ஒரு குட்னஸ் தான், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நானும் திருப்பி கேட்டேன். அவங்க நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க, பாய் சொன்னேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஃபீலிங். ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. அண்ட் தேங்க்யூ. 2.4 கிலோமீட்டர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2.6 கிலோமீட்டர் வந்து நான் வளர்றேன், அடிஷ்னலாக கன்சியூம் பண்ணி 5 கிலோமீட்டராக டோட்டலாக ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் அங்கேருந்து மறுபடியும் இப்போ அண்ணா நகரே வந்திருக்கேன் கோயம்பேட்டிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 87 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்ச் டோட்டலாக இருக்குது. ஸோ நான் ஸ்டாப்பாக 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 104லேருந்து 10 கிலோமீட்டர் ஓட்டினதில் பார்த்தீங்கன்னா
104 கிலோமீட்டரில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டாப்பாக 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 17 கிலோமீட்டர் வந்து கம்மியாயிருக்கு. வண்டியோட ரேஞ்சில் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. 7 கிலோமீட்டர் வந்து அடிஷ்னலாக கன்சியூம் பண்ணியிருக்குங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அதனால் இப்போ யோசிச்சு பேசுகிறேன். பிகாஸ் நான் வந்து அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 அப்படியே ஆவரேஜ் பண்ணி தரமணிலேருந்து அண்ணா நகர் வந்துட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் 50 to 60 45 எபோவ் தான் நான் ஓட்டிட்டு இருந்தேன் ஆவரேஜாக. நம்ம வந்து ஒரு நார்மலான ரோட்டில் வந்து நம்ம எப்பயுமே 30லேயே போவோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ ரியாலிட்டியில் பார்த்தா நம்ம ஒரு 45 to 60 அப்படி மெயின்டைன் பண்ணி ஓட்டுவோம். அப்படி ஓட்டுனதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக குறைஞ்சிட்டே தான் இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. ஸோ நாளைக்கு சிட்டி டிராஃபிக்கில் வண்டி எடுக்கும் போது எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது, நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜாக ரெடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ரேஞ்ச் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன்.